கரங்கள்னா சோ அந்த அந்த பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ಆ ಮಕ್ಕಳ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿ ಹೇಗಿದೆ ಅಂತ. நான் ஜெபம் பண்றேன், நீ ஹோம்வொர்க் பண்ணுமா அப்படி சொன்னா அந்த பசங்களுடைய ಕಾರ್ಯಗಳು எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கங்க. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ನೀನು ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ನಡೆಸುವಾಗ ಅವರ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல பெரிய சொத்தை சம்பாதிக்க வைக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ದೊಡ್ಡೊಂದು ಸಂಪತ್ತನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ನೀವು ಇಕ್ಕಿರಬಹುದು. ஆனா அது உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யாது, காத்துக்கொள்ளாது. ಆದರೆ ಅದು ನೀವು ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಯೋದಿಲ್ಲ. உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னென்று சொன்னால், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಯುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಆಯುಧ ಯಾವುದಂದ್ರೆ ஆஸ்தி என்ன என்று சொன்னால், ಆಸ್ತಿ ಅಂದ್ರೆ, அந்தஸ்து என்ன என்று சொன்னால், ஐஸ்வர்யம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ಐಶ್ವರ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ தேவனுடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯ. சோ அந்த தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಬೆಳೆಸೋದು ಮಾತ್ರನೇ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬೆಳೆಯೋಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்று வேத தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட பகுதி ಸತ್ಯವೇದವನ್ನು ತಗೊಂಡಂತ ಜ್ಞಾನಕ್ಕೆ ತಗೊಂಡಂತ ಭಾಗ யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14வது அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 18 19 ವಚನங்கள். 18 19 ವಾಕ್ಯಗಳು. தமிழ்ல படி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தலையை பக்தி ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ ஆவியானவரே, இந்த இடம் முழுமையாக நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சுவாமி, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சுவாமி, உம்முடைய வார்த்தைகளின்படி பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்ற அந்த வார்த்தைகளின்படி என் தேவன் நீர் இடைப்படுங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. சுவாமி, என்னை முற்றிலுமாக அப்பாமுடைய பாத சமூகத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன். நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. அனைத்து துதிகன மகிமே உமக்கே செலுத்துகிறோம். மேற்பெரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ திக்கற்றவர்களாக விடேன். ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. எவ்வளவு பேர் இன்னைக்கு காலில் இன்னைக்கு இங்கே உக்காந்தே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கீங்க. ಎಷ್ಟು ಜನ ಈ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? எனக்கு யாருமே இல்லை, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, நான் ஒரு ಅನಾಥ, ನಾನೊಬ್ಬ ಅನಾಥನು, என்னை எல்லாருமே கைவிட்டாங்க, ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ರು. ஒருவேளை இந்த சிந்தனையில எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ದೇವರ ಮಾತಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಂತ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತ್ರ ನಾನು ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಿ. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் கூட அந்த நிலைமையில நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡೋರು ಕೂಡ ನೀವು ನೋಡ್ಕೊಂಡಿರಬಹುದು. எனக்காக ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வராதா என்று, ನನಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ಮಾತು ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ, என்னை விடுவிப்பவர்கள் இல்லையே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ಬಿಡಿಸೋರು ಇಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿರಬಹುದು. உங்களுக்காக தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல எல்லாருமே உங்களை அனாதைகளாக விட்டிருக்கலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಅನಾಥರಾಗಿ ಬಿಟ್ಟಿರಬಹುದು, ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ಆ ದೇವರಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ದಿಕ್ಕಟ್ಟವರು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. எதுவரைக்கும் இருக்கிறாரா? எதுவரைக்கும் அவர் கைவிடுவதில்லை என்று சொன்னால், ಎಲ್ಲರೂ அவர் ಕೈ ಬಿಡಲ್ಲ ಅಂದ್ರೆ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாத தேவன் அவர். ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಅವರು ಕೈ ಬಿಡದಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ರೂ ಸರಿಯೇ, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ರೂ ಸರಿನೇ, எந்த விதமான காரியங்களை நீங்கள்
எதிர்த்து கொண்டிருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ರು ಸರಿನೇ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ಅದು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳೋದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. எல்லாமே கைவிட்டு இருக்கலாம், ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் கை விடுவதில்லை. அவர் கைவிடாதபடினாலதான் நீங்கள் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறீர் தேவச்சனங்களே. ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅವರು ಕೈ ಬಿಡದೆ நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். ನೀವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೀರಾ. ஒருவேளை அவர் கைவிட்டிருந்தால் நீங்கள் மடிந்திருப்பீர்கள். ಒಂದು ವೇಳೆ ನೀವು அவர் ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ನೀವು ಇರ್ತಿರ್ಲಿಲ್ಲ. அவர் சொன்னபடியாக செய்து முடிக்கிற தேவன், அவர் ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ದೇವರು. அதன் நிமித்தமாக தான் நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறீர்கள் தேவச்சனமே. ನೀವೆಲ್ಲ ಜೀವ ಸಹಿತ ಇದ್ದೀರಾ. தேவன் உங்களை பலப்படுத்தும்படிக்கு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತೆ, உங்களுக்கு சகாயம் செய்யும்படிக்கு, ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತೆ தன்னுடைய வார்த்தைகள் அனுப்பி ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿ உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்க நினைச்சிருக்கலாம், ನೀವು ನೆನೆಸಿರಬಹುದು, எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க, ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், ನನಗೆ ಜೀವನ ಬೇಡ. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து உட்கார்ந்திருக்கலாம், ಜೀವನವನ್ನು ನೀವು ಅಸಹಿಸಿಕೊಂಡು ಕೂತಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் உனக்கு இருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದೇನೆ, நான் உன்னை கைவிட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. இந்த உலகம் உன்னை கைவிட்டு இருக்கலாம், ಲೋಕ ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು, ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. நான் உன்னோடு கூட இருப்பேன், ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರ್ತೀನಿ. நான் உனக்கு சகாயம் ನಾನು செய்வேன், ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ. நான் உன்னை உயர்த்துவேன். ನಾನು ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ತೀನಿ. எப்போது எப்போது ಯಾವಾಗಲೂವೆ எப்போது ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, ಯಾವಾಗ ನೀವು ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் போது, ವಾಕ್ಯದಿಂದ ನಡೆಯುವಾಗ, அவரே உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது, ನಿಮ್ಮನ್ನು ಅವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಅವರು ನಿಕ್ಕಿರುವಾಗ, உங்களை காக்க அவர் வல்லவர், ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು, உங்களை காக்க அவர் வல்லவர், ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು, உங்களை உயர்த்த அவர் வல்லவர், ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. நீங்கள் நினைக்காதுக்கும் மேலாக உங்களை உயர்த்த அவர் வல்லவர் தேவச்சனமே. ನೆನೆಸೋದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರು ಹೆಚ್ಚಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை ஜனங்களுக்கு இந்த அனுபவம் உண்டு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಅನುಭವವಿದೆ? நீங்கள் கேட்டதை விட ஆண்டவர் அதிகமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பார்க்கக்கூடிய அந்நிய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்திருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதல் தேவச்சனமே. ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿ ನಿಮ್ಮ ನಿಲ್ಲಿಸೋದಂದ್ರೆ ನೀವು ಅದೇ ಒಂದು ಕಾರಣ, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ದೇವರು ಮಾತ್ರ ಕಾರಣ. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, ನನ್ನನ್ನು ನೋಡುವಂತ ಯಾವ ಮುಖವೂ ಲಜ್ಜೆಗೆಳೋದಿಲ್ಲ. பிரகாசம் அடைந்தது என்று ಪ್ರಕಾಶ ಹೊಂದತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ அந்த வார்த்தைகளின்படி, ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ நீங்கள் தேவ சமூகத்தை பார்த்ததன் நிமித்தமாக, ನೀವು ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ನೋಡುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ, தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்ததன் நிமித்தமாக, ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರಿಂದಲೇ உங்களை ஏளனம் பண்ணின அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் தலை குமிந்த அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் தேவச்சனமே. ನಿಮ್ಮನ್ನ ಅಪಘಾತಗೆಯ್ದಂತ ಜನರ ಮುಂದೆ ದೇವರು ನಿಮ್ಮ ತಲೆ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. சந்தோஷமா இல்லையா? ಸಂತೋಷವಾ ಅಲ್ಲವಾ? அப்ப கரங்களை தட்டுங்க, ஆண்டவருக்கு கரங்களை தட்டுங்க, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ, அவரை மகிமைப்படுத்துங்களே, ಅವರನ್ನ ಮಹಿಮೆಗೊಳಿಸಿ. என்னನ್ನು மகிமைப்படுத்துவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவச்சனமே. ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸು, ನಾನು ಮಹಿಮೆ ಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. நம்ம மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ನಾವು ಮನುಷ್ಯನ ಮಹಿಮೆಗೊಳಿಸ್ತಾ இந்த உலக காரியங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಹಿಮೆ, ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், ಆ ದೇವರು ಹೇಳಿದ ಕಾರ್ಯವು, என்னை மகிமைப்படுத்துகிறவனே நான் மகிமைப்படுத்துவேன். ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋನು ನಾನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் மகிமைப்படுத்துகிறோமோ, ದೇವರನ್ನು ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಮಹಿಮೆಗೊಳಿಸ್ತೀವಿ அந்த அளவுக்கு தேவன் நம்மை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் தேவச்சனமே. ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಗೊಳಿಸೋದಕ್ಕೆ எந்த ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அளவுக்கு நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமோ, ದೇವರಿಗೆ ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಭಯಪಟ್ಟು எந்த ನಡಿಸ್ತೀವೋ, அளவுக்கு அவருடைய வேத வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிறோமோ, ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಯಾವ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೈಗೊಂಡು ನಾವು அந்த ನಡಿತೀವೋ, அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்த அவர் வல்லவர். ಆ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತರು. அதுக்கு ஏற்றபடி சில வசனங்களை ஆதாரமாக கொண்டு நாம் தியானித்து முடித்துக் கொள்ளலாம். ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರುವಂತಹ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ನಾವು ಜ್ಞಾನಿಸಿ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 37வது அதிகாரம் 37ನೇ ವಾಕ್ಯ, 19 22 வசனங்கள். 37ನೇ ಅಧ್ಯಾಯ 19 22 ವಾಕ್ಯವರೆಗೂ. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ನೋಡಿ ಸ್ವಪ್ನ ಕಂಡವನು ಬರ್ತಿದ್ದಾನೆ, நான் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு, நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு, ಗುಂಡಿಗೆ ಹಾಕಿ, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போடுது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள்.
ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. ಮಾತನಾಡಿಕೊಂಡರು, பேசிக்கொண்டார்கள். யார் பேசிக்கொண்டாங்க? ಯಾರು ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದು? யார் பேசிக்கொள்றாங்க? உடன் பெருப்பு, தன்னுடைய உடன் பெருப்புகள் அவனை பார்த்த உடனே அவனை கொல்லுவதற்கு தீர்மானிக்கிறாங்க. ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತವರೇ ಅವನು ಕಂಡದ ಕೂಡಲೇ ಅವನ ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಂತಿದ್ದಾರೆ. ஒருவேளை உங்களுடைய சொந்தமே, உங்களுடைய உடன்பரப்புகளே, நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ನಿಮ್ಮ ಸ್ವಂತದವರೇ ನೀವು ಏನಕ್ಕೂ ಆಗಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. ஆனா எதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் ஜீவனுள்ளவர். அது ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? உங்களை அழைத்தவர் ஜீவனுள்ளவர். ಜೀವವುಳ್ಳವರು. உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ಏನು ಮಾಡಕ ಆಗಲ್ಲ. எந்த சூன்யமும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ಶೂನ್ಯವು ನೀವೇನು ಮಾಡಕ ಆಗಲ್ಲ. எதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க. ಯಾವುದಕ್ಕೂ ಏನು ಮಾಡಬೇಕು? ಭಯಪಡಬಾರದು. ஏனென்று சொன்னால் பயப்படாதே என்று சொல்கிற தேவன் நம் தேவனாயிருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதீங்க. ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಭಯಪಡಬೇಡಿ. எத்தனை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், ಎಷ್ಟು ಜನ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ರು ಕೂಡ, தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்த அந்த காரியங்கள் தேவன் செய்து முடிக்க அவர் வல்லவர். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತಿ. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் செய்து முடிக்க வல்லவர். ನಿಮಗೋಸ್ಕರ ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ತಡೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ அந்த தடைகளை மாற்றுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தடைಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವವರು ನಮ್ಮ ದೇವರಾದ அந்த தடைகளை மாற்றுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தடைಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. தடைகளை பார்க்காதீங்க, தடைಗಳನ್ನ ನೋಡಬೇಡಿ. தடைகளை உடைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. தடைಗಳನ್ನ ನೀಗಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಿ. அவரே உங்களை சரியான பாதையில நடத்துவதற்கு அவர் வல்லவர். ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತಿ. இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில, யோசேப்பிನ ಜೀವನದಲ್ಲಿ ஆண்டவர் அவனுக்கு கனவின் மூலமாக, ದೇವರು ಅವನ ಸ್ವಪ್ನದ ಮೂಲಕವಾಗಿ அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களை அவர் என்ன செய்றாரு? ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಸ್ವಪ್ನ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ அவன் என்ன செய்றான்? கொஞ்சம் சந்தோஷத்துல, ಆದ್ರೆ ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷದಲ್ಲಿ போயிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்ற அந்த கனவை ಹೋಗಿ ಆ ಸಹೋದರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. தன்னுடைய தகப்பனாருக்கு சொல்றார். ಅವನ ತಂದೆಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நடக்கிறது என்ன? ನಡೆಸಿದ್ದೇನು? என்ன நடக்குது? ಏನ್ ನಡೀತು? பொறாமைப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಹೊಟ್ಟೆಗಿಚ್ಚುಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ யோசேப்பு சொன்ன அந்த கனவை சகோதரர்கள் கேட்டவுடனே பொறாமைப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ಸ್ವಪ್ನವನ್ನು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಎಲ್ಲರೂ ಹೊಟ್ಟೆಗಿಚ್ಚುಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ இன்று அநேக நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಬದಲಾಗಬಹುದು. சில காரியங்கள் யாரு கூட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், ஞானமாக பேசுங்க. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಯಾರ ಹತ್ರ ಹೇಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ಎಷ್ಟು ಮಾತಾಡಬೇಕು ಎಂಬ ಜ್ಞಾನದಿಂದ ಮಾತಾಡಿ. வேத வசனத்துல நமக்கு ஒரு வசனம் அழகா சொல்லப்படுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. உன்னுடைய மார்பில் சாய்கிறவர்களுக்கு உன்னுடைய உதடுகளை ಕಾತುಕೋ ಎಂದು எழுதப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಒರಗುವವರು ಕೂಡ ನಿನ್ನ ತುಟಿಗಳನ್ನು ಕಾದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯಾರು ಮಾರ್ಬಲ್ ಸಾಗಿರವರು? ಯಾರು ಹೃದಯಕ್ಕೆ ಒರಗುವವರು? யாருங்கய்யா? குழந்தையா? மகு. அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய குழந்தை இருக்கு, பண்டாட்டி. ஆமா. எந்தெந்த காரியத்தை சொல்லணுமோ அது மட்டும் சொன்னாதா ಸಮಾಧಾನமா இருக்க முடியும். ಯಾವ ಕಾರ್ಯ ಹೇಳಬೇಕು ಆ ಕಾರ್ಯ ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಸಮಾಧಾನ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இல்லனா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ அவ்வளவுதான், சமாதானம் இருக்காது. அதோ ಗತಿ. அதுக்காக மூடி மறையுங்கன்ட்டு நான் சொல்ல வரல. ಹಂಗಾಗಿ எதை சொல்லணுமோ அதை நிச்சயமாக சொல்லி ஆகணும். ಯಾವುದು ಹೇಳಬೇಕು ಅದು ಹೇಳಿ ಮಾತ್ರ ನೀವು ಹೇಳಲೇಬೇಕು. ஆனா எது சொல்லக்கூடாது அது சொல்லவே கூடாது. ಆದ್ರೆ ಯಾವುದು ಹೇಳಬೇಕು ಹೇಳಲೇಬಾರದು. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நன்றாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். ಆವಾಗ ನಮ್ಮ ಜೀವನವು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வார்த்தை சொல்லுது, ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ವಾಕ್ಯವೇ ಹೇಳ್ತಿದೆ. நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? சந்தோஷத்துல சில காரியங்களை நம்முடைய
உடன்பிறப்புகளோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கிறோம், ನಾವು ಸಂತೋಷದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದವ್ರಿಗೆ ನಾವು ಹಂಚ್ಕೊಂತೀವಿ, அல்லது நம்முடைய சொந்தக்காரர்களோடு சொல்றோம். ಅದು ನಮ್ಮ ಸಂತದವ್ರಿಗೆ ನಾವು ಹಂಚ್ಕೊಂತೀವಿ. நடக்கிறது என்ன தெரியுமா? ನಡೆಯೋದೇನು ಗೊತ್ತಾ? கடைசியில் அது ஆப்போசிட்டாக நடக்கு. அந்த காரியங்கள் நமக்குள்ளாக நடக்கிறது இல்லை. ಅದು ಬದಲಾಗಿ ಅದಕ್ಕೆ ನೀವು ಹೇಳಂತ ಅದಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. ಅದು ನೀವು ಹೇಳದಂತ ನಡೆಯೋದಿಲ್ಲ. வேணுமா இது? ಬೇಕಾ? ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் சொன்னது மட்டும் செய்யுங்க, அவருடைய சமூகத்தில் ஆலோசனை கேளுங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತ್ರ ಕೇಳಿ, ಅವ್ರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ಆಲೋಚನೆ ಕೇಳಿ. அவர் சொன்ன மட்டும் சொல்லுங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತ್ರ திறக்காதீங்க. ಅವ್ರು ಹೇಳಿದನ ಮಾತ್ರ ಹೇಳಿ, ಬೇರೆ ಏನು ಹಂಚ್ಕೋಬೇಡಿ. உங்களுடைய இதயத்துக்குள்ள வையுங்க, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಡಿ. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ. அதுக்கு விடுதலை தர, ஒளிவாசலை திறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவச்சனமே, ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕಂತ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. இங்க யோசேப்பு ஏசோப்பನು அந்த கனவு சொன்னது நிமித்தமாக ಆ ಸ್ವಪ್ನವನ್ನು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அன்றிலிருந்த அவனுடைய சகோதரர்கள், ಆದಿಂದ ಅವನ ಸಹೋದರರು அவன் மீது பொறாமை கொண்டார்கள். ಅವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆಗಿಚ್ಚುಪಟ್ಟವರಾಗಿದ್ದರು. அதனால்தான் ಅದರಿಂದಲೇ அவன் வரும்போதே அவங்க சொல்றாங்க, ಅವನು ಬರುವಾಗಲೇ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, இவனை கொன்று ಇವನು ಸಾಯಿಸಿ ஒரு குழியில போடுவோம், ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕೋಣ, இவனுடைய கனவுகள் எப்படி நிறைவேறுகிறதோ நாம் பார்ப்போம் என்று. ಇವನ ಸ್ವಪ್ನವಲ್ಲ ಹೆಂಗೆ ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತೋ ನಾವು ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இது யாருடைய ಆಲೋಚನೆ? ಇದು ಯಾರ ಆಲೋಚನೆ? சகோதரர்களுடைய ஆலோசனை, கூட உடன் பெருப்புகளுடைய ஆலோசனை, ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಬಂಧುತ್ವವಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಆಲೋಚನೆ. அப்போ உடன் பிறப்புகளுக்கே இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் இருக்கிறது என்று சொன்னால், ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಇದೆ ಅಂದ್ರೆ சொந்தங்களுக்கு எவ்வளவு இருக்கு கொஞ்சம் யோசிங்க. ಆ ಸ್ವಂತದವ್ರು ಹೇಗಿರುತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அதனால தான் சொல்றேன், ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்க. ಏನು ಹೇಳಬೇಕು ಅದನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳಿ. சந்தோஷத்துல வளரிடாதீங்க, ಬಾಯಿ ಬಿಡಬೇಡಿ, வளரிடாதீங்க, ಬಡಬಡ ಅನ್ಬೇಡಿ. இவர் அதான் செய்தார். என்னுடைய சகோதரர்கள் தானே, சந்தோஷத்தோடு சொன்னார். ಅವನು ಅದೇ ಮಾಡಿ ನನ್ನ ಸಹೋದರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿದ. அது அவருடைய வாழ்க்கைக்கு வினையாக மாறினது. ಅದು ಅವನ ಜೀವನಕ್ಕೆ ಅದು ದೊಡ್ಡ ಆಪತ್ತಾಗಿ ಬದಲಾಗ್ತು. ஆனா இன்னொரு பக்கம் அது ஆசீர்வாதமாக அவனுக்கு இருந்தது. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿತ್ತು. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன கைவிட்டுட்டாங்க, எல்லாமே கைவிட்டுட்டாங்க, எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்காங்க. ಒಂದು ವೇಳೆ ನೆನೆಸಿರ್ಬೋದು, ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை அது தேவ சித்தமாக இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರಬಹುದು. ஏனென்று சொன்னால் உங்களை உருவாக்கும்படிக்கு, ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋ ತರ உங்களை அவர் செய்யக்கூடிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வதற்கு உங்களை தனிமைப்படுத்தியிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಕ್ಕಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಪರೇಟ್ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. இங்க யோசேப்பு ஒருவேளை தகப்பனுடைய வீட்டிலே இருந்திருந்தார் என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಏಸೋಪ್ ಇದ್ದಿದ್ರೆ யோசேப்புக்கு அந்த மேன்மை கிடைச்சிருக்காது. ಏಸೋಪಿಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನ ಸಿಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. எந்த மேன்மை? ಯಾವ ಸ್ಥಾನ? ராஜா மேன்மை, ರಾಜ್ಯದ ಮಹಿಮೆ. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பஞ்சத்துல அத்தனை ஜனங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த மனுஷனுக்கு கிடைச்சிருக்காது. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಮಹಿಮೆ ಅವನಿಗೆ ಸಿಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் அவரை முன்குறித்தபடினால ದೇವರು ಮುಂದೆ ತಿಳಿದಿರೋದ್ರಿಂದಲೇ குடும்பத்திலிருந்து பிரித்தார், ಕುಟುಂಬದಿಂದ ಬೇರೆ ಮಾಡಿದ್ನು, உடன் பிறப்புகளிலிருந்து பிரித்தார், ಜೊತೆಲಿ ಹುಟ್ಟಿದಂತವರಿಂದ ಬೇರೆ ಮಾಡಿದ್ನು, தெரியாத ஒரு தேசம், ಗೊತ್ತಿಲ್ಲದಂತ ಒಂದು ದೇಶ, அறியாத பாஷை, ತಿಳಿದೇ ಇರುವಂತ ಒಂದು ಭಾಷೆ, அந்த இடத்துலயும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடினால ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದಂದರಿಂದ ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ದೇವರು ಅವನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದ್ರು. எப்படி? ಹೇಗೆ? அவர் இன்னும் சின்னவராக இருக்கும்போதே தேவனுக்கு பயந்தார். ಅವನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದಾಗಲೇ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟನು. தன்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய தப்பிதங்கள் உடனுக்குடனே அப்படியே தகப்பனாருக்கு போய் சொல்லிட்டு இருந்தாரு. ಅವನ ಸಹೋದರರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ತಪ್ಪು ಅಪಾದಗಳನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಹಂಗೆ ತಂದೆಗೆ ಹೇಳ್ತಿದ್ದ. ஆனா அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? கோல் சொல்லுகிறவன் என்று சொல்றாங்க, ಚಾಡಿ ಹೇಳೋನು. ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅವನಿಗೆ ಚಾಡಿಯನ್ನು ಹೇಳೋನು ಎಂಬುದಾಗಿ, ಕೋಲ್ சொல்லுகிறவன் என்று சொல்றாங்க. ಚಾಡಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಇದು ಸರಿಯಾ ತವರ? ಇದು ಸರಿಯಾ ತಪ್ಪ? சொல்லுங்களேன், ಹೇಳಿ. இது சரியா தவற? ಇದು ಸರಿಯಾ ತಪ್ಪ? இப்போ உங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க. ಈಗ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் உடனே உங்ககிட்ட சொல்றாங்க. ಒಬ್ಬರು ಮಾಡೋದನ್ನ ಚಿಕ್ಕ ತಪ್ಪಾಗಿದ್ರು ಕೂಡ ಒಡನೆ ಬಂದು ನೀವು ಕೂಡಲೇ ಬಂದು ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಸರಿಯಾ ತವರ? ಇದು ಸರಿಯಾ ತಪ್ಪ? தவறா? ಸರಿ. ಯಾರೋ ತವರುன்னு சொன்னாங்களே.
எப்படி தவறுன்னு சொல்றீங்க? ಹೇಗೆ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? இல்ல எப்படி சரின்னு சொல்றீங்க? ಇಲ್ಲ ಹೇಗೆ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? சொல்லுங்க. ತಪ್ಪಾ? ಹೇಳೋದು ತಪ್ಪಾ? ಹೇಳೋದು ತಪ್ಪ? ಯಾವ ರೀತಿ ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಹೇಳಿದ್ರೆ ತಪ್ಪ. ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ಹೇಳ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಅವನು ಕದೀತಿದ್ದಾನೆ, ನಾನು ಹೇಳ್ತಿರೋದು ತಪ್ಪು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ತಪ್ಪು ಅಂದ್ರೆ ದೇವರಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಅರ್ಥ, ಸರಿನಾ? ತಪ್ಪು ಅವಾಗ ಬಂದು ಅವನು ಹೇಳೋದು ಸರಿನಾ ತಪ್ಪಾ, ಅದ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ. ಹಾಗೆ ಇದು ಯೋಸೇಫ್ನ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಿದ್ದ, ಇದ್ದ ಏಸು ಕೂಡ ಪನ್ನಾರು. ಸೊ ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಬಹುಮಾನ ಏನು ಗೊತ್ತಾ? ಅದು ಕಡಿಚಪ್ಪ ಪರಿಸನ ತರಿಮಾ, ಕಾಣದ ದೇಶದ ಪ್ರಯಾಣ, அறியாத ஒரு உலகத்துக்கு போன ஒரு. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கும்போது, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ பல பாடுகள் நிச்சயமாக நாம் ಅನುಭವಿக்க வேண்டியது. ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ನಮಗೆ ಬರ್ತವೆ, ಅದೆಲ್ಲ ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕು. ಅವಮಾನங்களுக்கு நாம் ஈடுபட வேண்டியதா இருக்கும். ಅವಮಾನ ಕೂಡ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. ஆனா எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ಅದು ಯಾವುದ್ರ ಕುರಿತವಾಗಿ ಏನು ಮಾಡಬಾರ್ದು. கலங்காதீங்க, கலங்காதீங்க, சஞ்சலಗೊಳ್ಳಬೇಡಿ. உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்க அவர் வல்லவர். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ವರ್ಷಿಸುವಂತ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಶಕ್ತನು. ஒருவேளை நீங்க அந்த அளவுக்கு தூரமா யோசேப் போனாலும், ಅಷ್ಟು ದೂರಕ್ಕೆ ಯೇಸು ಹೋದ್ರು ಕೂಡ, அந்த தெரியாத தேசத்துல இருந்த போதும், ತಿಳಿದಿರದ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಕೂಡ, நாம் வேத வசனத்துல பார்க்கும்போது ಸತ್ಯವೇದನ ನೋಡುವಾಗ யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ஏனென்று சொன்னால் அவர் தேவனுக்கு பயந்ததனால, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ದೇವನಿಗೆ ಭಯಪಟ್ಟದರಿಂದಲೇ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததனால, ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದ್ರಿಂದಲೇ. உங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவுதான். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಕೂಡ ಅಷ್ಟೇ. நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது, ನೀವು ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡುವ, தேவனுக்கு பயப்படும்போது, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಾಗ, தேவ வார்த்தைகளின்படி நடக்கும்போது, ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನಡೆಯುವಾಗ, ஒருவேளை உங்களுக்கு அவமானம் வரலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಅವಮಾನ ಬರಬಹುದು, நிந்தனைகள் வரலாம், ನಿಂದೆ ಬರಬಹುದು. ஆனா எது உங்களை மேற்கொள்ளாது, ಅದು ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನ எது உங்களை மேற்கொள்ளாது, ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನ ಜಯಿಸಕ್ಕಾಗಲ್ಲ, அவைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ಆದ್ರೆ ಅದರ ಮುಂದೆ ನೀವು ಜಯಿಸ್ತೀರಾ. ஏனென்று சொன்னால் அவைகளை மேற்கொள்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால, ಅದನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸುವ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. அவைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார். ಅದು ಜಯಿಸುವ ದೇವರು ಬಲವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. சொல்றது புரியுதா? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗತ್ತಾ? எது குறித்து கவலைப்படாதீங்க. ಯಾವುದು ಕುರಿತವಾಗಿ ಭಯಪಡಬೇಡ. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க, ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡಿ. யோசேப்பு ಏಸೋಪನು அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஒரு அடிமை வாழ்க்கை, ಒಂದು ಗುಲಾಮಗಿರಿಯ ಜೀವನ, அடிமைய வாழ்க்கை, ಗುಲಾಮಗಿರಿಯಾಗಿದ್ದ அந்த இடத்துலயும் ಆ ಜಾಗದಲ್ಲೂ ಕೂಡ ஆண்டவர் அவருடைய உண்மையை பார்க்கிறார். ದೇವರು ಅವನ ನಿಜಾಯಿತಿಯನ್ನು ನೋಡ್ತಿದ್ರು. அவருடைய உண்மையை பார்க்கிறார். ನಿಜಾಯಿತಿ ನೋಡ್ತಿದ್ದ. ஆண்டவர் ஒரு படி உயர்வுக்கு கொண்டு போறார். ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಅಂತಸ್ತಿಗೆ ಮೇಲೆ ಕೊಂಡೊಯ್ತಾರೆ. அங்க ஒரு சோதனை காத்திருந்தது அவருக்கு. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಶೋಧನೆ ಕಾದಿತ್ತು. சாதாரணமான சோதனை கிடையாது, ಸಾಧಾರಣವಾದ ಶೋಧನೆ ಅಲ್ಲ, பெரிய சோதனை, ದೊಡ್ಡ ಶೋಧನೆ. அந்த சோதனையிலும் ಆ ಶೋಧನೆಯಲ್ಲೂ ಕೂಡ அவர் என்ன செய்யறாரு? ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? சோதனை ஜெயிக்கிற மனுஷன், ಶೋಧನೆ ಜಯಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು ஜெயிச்சாரா? அவரு ಜಯಿಸಾರಾ இல்லையா? ಜಯಿಸ್ತಾರ ಇಲ್ಲವಾ? நாம எவ்வளவு நேரம் ஜெயிக்கிறோம்? ನಾವೆಷ್ಟೊತ್ತು ಜಯಿಸ್ತೀವಿ? நான் இன்னைக்கு பாஸ்டிங், ನಾವಿವತ್ತು ಫಾಸ್ಟಿಂಗು, போன வீட்டுல நல்லா பிடிச்ச ஆகாரம் இருக்கு, ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಇಷ್ಟ ಅಂತ ಸಾಂಬಾರ್ ಇದೆ, என்ன செய்யறோம்? ಒಂದು ಕಟ್ತೀವಿ. சொல்லுங்களேன். சரி, நான் கேட்கல, விட்டுடுங்க. யோசேப்பு அந்த அரண்மனையில அவன் தான் அதிகாரி. இப்போ ಯೇಸೋಪನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದ. அவன் என்ன செய்தாலும் அவனை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ಅವನು ಏನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಳಿರಲಿಲ್ಲ. இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்தான். ಇದ್ರೂ ಕೂಡ ಅವನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತಿದ್ದ. சொல்றான், ஆண்டவருக்கு புறம்பான இந்த காரியத்தை நான் எப்படி செய்வதுன்னு சொல்றான். ದೇವರಿಗೆ ಇರೋದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಗೆ ಮಾಡೋದೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. தப்பித்துக்கொண்டு ஓடுறா, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡ್ತಾನೆ. நடந்தது என்ன? ನಡೆದೇನು? செய்யாத பாவத்துக்கு தண்டனை அனுபவி, ಮಾಡದಿರುವಂತ ಪಾಪಕ್ಕೆ ಅವನು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ. ಸರೈವಾಸம், ಸೆರೆಮನೆ, 2 வருஷங்கள், 2 ವರ್ಷ ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದ. ஆனா நடந்தது என்ன? ಏನ್ ನಡೀತಂದ್ರೆ, ஆண்டவர் அவனுடைய அந்த பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரை அவனை என்ன செய்யறாரு? அங்க சரையில
ಸೇಫ್ಟಿಯಾಗ இருக்க வைக்கிறார். ಆದರೆ ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡದೇ ಇರೋದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಅವನನ್ನ ಸೆರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡ್ತಿದ್ದಾರೆ. ஆனா அங்கேயும் அவனுக்கு தேவனுடைய பார்வையில தயவு கிடைத்தது. ಅಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವನಿಗೆ ದಯ ದೊರಕಿತು. சோ ஒவ்வொரு நேரத்திலையும் ಒಂದೊಂದು ಸಮಯಲ್ಲೂ ಕೂಡ நமக்கு வரக்கூடிய துன்பத்தின் மத்தியில, ನಾವು ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ, துயரத்தின் மத்தியில, ದುಃಖದ ಮಧ್ಯದಲ್ಲಿ, கண்ணீரின் மத்தியில, ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೆಲವೊಂದು ಗುಣಪಾಠಗಳನ್ನ ಕಲಿಸೋದಕ್ಕಾಗಿ ಅವರು அந்த ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಸರೆಲೆ இருக்கும்போதும் ಆ ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದ ಕೂಡ யோசேப்பு தேவனுக்கு பயந்ததனால, ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟದಿಂದ, தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்ததனால, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅವನು ಮೊದಲೇ ಒಪ್ಪಿಸದಿಂದ தேவன் மீண்டுமாக அந்த ಸರೆயிலிருந்து வெளியே அழைத்து வர அவர் வல்லவராக இருந்தார். ದೇವಚನமே, ಪುನಃ ಅವನ ಸೆರೆಯಿಂದ ದೇವರು ಅವನ್ನ ಬಿಡಿಸಿ ಶಕ್ತಿನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சிறைப்பட்டிருக்கலாம், பல காரியங்களிலே சிறைப்பட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೂಡ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நான் ಸೆರೆಯುಳ್ಳವರಾಗಿರಬಹುದು. எந்த காரியம் செய்தாலும் எனக்கு வாய்க்காது என்று நீங்கள் சொல்லலாம். ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ಫಲಿಸಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬಹುದು. நான் எந்த காரியம் செய்தாலும் அது எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை என்று நீங்கள் ಯಾವ நினைக்கலாம். ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனா நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது, ಅದು ದೇವರಿಗೆ ನೀವು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡುವಾಗ, தேவனுக்கு பயப்படும்போது, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಾಗ, நீங்கள் நினைத்ததை உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರು உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. யோசேப்புடைய வாழ்க்கையில, ಯೇಸಪ್ಪನ ಜೀವನದಲ್ಲಿ அது நடந்தது. ಅದು ನಡೆಯಿತು. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் உங்களை இந்த உலகத்திலிருந்து அவர் வேறு பிரித்திருக்கிறார். தேவச்சனமே, ದೇವರು ನಿಮ್ಮ ಕುರಿತವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡಿ ಕರ್ತಾರೆ. உங்களுடைய சொந்தங்களிலிருந்து அவர் வேறு பிரித்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಸ್ವಂತದವರಿಂದ ಬೇರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலிருந்து அவர் வேறு பிரித்திருக்கிறார். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಿಂದ ಅವರು ಬೇರೆ ಮಾಡಿರಬಹುದು. எதுக்கென்று சொன்னால், ಯಾಕಂದ್ರೆ உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕುರಿತವಾಗಿ ದೇವರು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. உங்களை கொண்டு அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கலாம். ನಿಮ್ಮ ಕುರಿತವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವಂತೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ನೋಕವನ್ನು ಇಟ್ಟಿರಬಹುದು. அதனால்தான் தேவன் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? நான் தனிமை, எனக்கு யாருமே இல்ல, ನಾನು ಅನಾಥನು, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, புலம்பாதீங்க, ಗುನುಗುಡಬೇಡಿ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. யோசேப்பு எவ்வளவு சந்தோஷமா குடும்பத்துல இருந்திருக்கலாம். தேவச்சனமே, ಯೇಸಪ್ಪನು ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆனா இப்ப அவருடைய வாழ்க்கை தனிமை வாழ்க்கை. ಅದೇ ಈಗ ಅವನ ಜೀವಿತ ಏಕಾಂತ ಜೀವಿತ. குடும்பத்தை நினைச்சு பார்த்திருக்கலாம். அங்கே போய் ಕುಟುಂಬವನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡಿರಬಹುದು. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ, ஐயோ என் குடும்பத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ, ஆனா இங்க யாருமே எனக்கு தெரியாதே, ಇಲ್ಲಿ ಯಾರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ, இந்த பாஷை எனக்கு புரியாதே, ಈ ಭಾಷೆ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲವೇ, நான் என்ன செய்வது, ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? கலங்கி இருக்கலாம். ಅವನು ಸಂಚಲನಗೊಳ್ಳಿರಬಹುದು. ஆனா அந்த கலங்கின நேரம் எல்லாமே ಅವನು ಅತ್ತಂತ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவரை நோக்கி பார்த்தார். தேவச்சனமே, ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಿದ್ದ. ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಿದ್ದ. அதன் நிமித்தமாக தான் ನಿಮಿತ್ತವಾಗಲೇ ஆண்டவர் அந்த அடிமையாக இருந்த அவரை ದೇವರು ಗುಲಾಮಾಗಿದ್ದಂತ ಅವನನ್ನ அரசனாக உயர்த்தினார். தேவச்சனமே, ಅರಸನಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನ ನಿಲ್ಲಿಸಿದರು. அரசனாக உயர்த்தினார். அரசனாಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನ ನಿಲ್ಲಿಸಿದರು. அதே போலதான் தேவன் உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்யும்படிக்குதான் உங்களை தனிமையாக பிரித்திருக்கிறார். தேவச்சனமே, ಅದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಇಟ್ಟು ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬೇರೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ ஆண்டவரை துதிங்க. ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ. துதிக்கிறவன ஆண்டவரே ತುದಿಸೋನ ದೇವರು என்ன செய்யறானா? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? உயர்த்திக்கிறான். ಹೆಚ್ಚಿಸ್ತಾರೆ. ஆண்டவரை நம் எந்த அளவுக்கு உயர்த்திக்கிறோம்லோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் வல்லவர். ದೇವರನ್ನ ನಾವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೆಚ್ಚಿಸ್ತೀವೋ தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில அதை தான் நம்ம பார்க்க முடியும். ದಾವೀದ ಜೀವನದಲ್ಲಿ ಅದೇ ನೋಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். ದೇವರು ನಾವು ಹೆಚ್ಚಿಸ್ತಾನೆ ಇದ್ದ. அவருக்கு இதே போலதான் ஒரு சம்பவம். ಅವರು ಕೂಡ ಇದೇ ರೀತಿಯಾದ குடும்பத்திலிருந்து எல்லாமே அவனை தள்ளி வச்சுட்டாங்க. ಕುಟುಂಬದಿಂದ ಎಲ್ಲರೂ ತಳ್ಳಿ ಬಿಟ್ರು. எங்க? ಎಲ್ಲಿ? ಕಾಡಲ್ಲಿ ஆடுகளோடு கூட அவருடைய வாழ்க்கை, ಕುರಿರೊಂದಿಗೆ ಅವನ ಜೀವನ. ஆனா அந்த ஆடுகளை மேய்க்கும் போது கூட ಅದೇ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸೋ ಕೂಡ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். ದೇವರಿಗೆ ನೀತಿಯಾಗಿದ್ದ. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். ದೇವರ ಮುಂದೆ ನಿಜವಂತನಾಗಿದ್ದ. ஆண்டவருக்கு பயந்தார். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟ. ஆண்டவரை தேடினார். ದೇವರನ್ನ ಹುಡುಕಿದ. ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ದೇವರಿಗೆ ಅವನು ಬೆರೆದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. அதன் நிமித்தமாக தான் ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீத
ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಿದಂತ ಆ ದಾವೀದನನ್ನು ஆண்டவர் அரசனாக உயர்த்தினார் தேவச்சனமே. ದೇವನು ಅರಸನಾಗಿ ನೇಮಿಸಿಕೊಂಡ್ರು. அதே போலதான் உங்களை உயர்த்த அவர் வல்லவர். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ஆனா அந்த மன உறுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ಆ ಮನದುರ್ಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯೇ? உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. ನಿಮ್ಗೆ ನೀವೇ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕೊಳ್ಳಿ. சோர்வு வரும்போது, ಶೋಧನೆ ಬರುವಾಗ என்ன செய்றீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஆண்டவரை உயர்த்துறீங்களா? ದೇವರನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ತೀರಾ? ஆண்டவரே கேள்வி கேட்குறீங்களா? ಇಲ್ಲ ದೇವರನ್ನೇ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಹಾಕ್ತೀರಾ? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பாடு? ದೇವರು ಯಾಕೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಈ ಪಾಡು? எப்படி கேட்குறீங்க? ಹೇಗೆ ಕೇಳ್ತೀರಾ? உயர்த்துறீங்களா? கேள்வி கேட்குறீங்களா? ಹೆಚ್ಚಿಸ್ತೀರಾ? ಪ್ರಶ್ನೆ ಹಾಕ್ತೀರಾ? சத்தமா சொல்லுங்களேன். உண்மையிலேயா? ಹೆಚ್ಚಿಸ್ತೀರಾ? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ಸರಿ, அவரை துதிப்பது மட்டும் விடாதீங்க. ಅವರ ಸ್ತುತಿಸೋದು ಮಾತ್ರ அவரை ಬಿಡಬೇಡಿ. மகிமைப்படுத்துவது மட்டும் விடாதீங்க. ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದು ಮಾತ್ರ ಬಿಡಬೇಡಿ. ಅದதான் யோபு சொல்றாரு. ಅದೇ ಯೋಬು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, என்னை கொன்று போட்டாலும் ನನ್ನನ್ನು ಸಾಯಿಸಿಬಿಟ್ರು ಕೂಡ நான் அவர் மீது பற்றுதலா இருப்பேன். ಅವರಿಗೆ ನಾನು ನಿಯತ್ತಾಗಿ, நான் அவர் மீது பற்றுதலா இருப்பேன். ಅವರಿಗೆ ನಿಜ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತೇನೆ. ನಿಜ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರ್ತೀನಿ. ಅವ್ರ ಮೇಲೆ ನಾನು ಬಯಕೆ ಆಗಿರ್ತೇನೆ. ಅವ್ರ ಮೇಲೆ ಬಯಕೆ. ಓಕೆ, ಅದು ನಮக்குள்ளாக வரணும். ಅದು ನಮ್ಮ ಹೊರಡೆ ಬರಬೇಕು. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா ಹಾಗೆ ಬರುತ್ತೆ நம்ம எதை குறித்து என்ன செய்ய மாட்டோம்? ನಾವು ಯಾವ್ದು ಕುರಿತು ಏನು ಮಾಡಬೇಕು? கவலைப்பட மாட்டோம், ಭಯ ಪಡೋದಿಲ್ಲ, சிந்திக்க மாட்டோம், ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. இந்த காதுல ಕೇட்டு இந்த காதுல விட்டுட்டு ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ போயிட்டே இருப்போம், ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ஆனா இப்ப நம்ம என்ன செய்றோம்? ಅದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஆண்டவருடைய வார்த்தையை இங்க கேட்டு இங்க விட்டுடுறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಇಲ್ಲಿ ಕೇಳಿ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. மனுஷன் சொல்லுதை மட்டும் என்ன செய்றோம்? இங்க வச்சுட்டு தலையில வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಮಾತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು, ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು, ಅಳುಂದು ಪೊಳಂಬಿ, ಅತ್ತಿ ಒಲಾಡಿ, ನೆಮ್ಮದಿயை இழந்து, ನೆಮ್ಮದಿಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡು, ಆರೋಗ್ಯத்தை இழந்து, ಆರೋಗ್ಯವನ್ನ ಕಳ್ಕೊಂಡು, சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் எங்க கொடுக்குறோம்? ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಎಲ್ಲ ಹಾಕ್ತೀರಾ? ஒத்துக்கிறீங்களா? அது வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவச்சனமே. ಅದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. எது வந்தாலும் சரி, ಏನು ಬಂದರೂ ಸರಿಯೇ, ಅದ குறித்து என்ன செய்யாதீங்க? ಅದರ ಕುರಿತು ಏನು ಮಾಡಬೇಡ, கவலைப்படாதீங்க, ಭಯ ಪಡಬೇಡ. அந்த கவலைகளை மாற்றக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ಆ ಭಯವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮ ಜೊತೆ அவருக்கு ಇದ್ದಾರೆ. சொல்லுங்க, ಅವರ ಹತ್ರ ಹೇಳಿ, அவர் இடத்துல சொல்லுங்க, ಅವ್ರ ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳಿ, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, ದೇವರೇ ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಈ ತರ ಇದೆ, நீர் மாற்ற வல்லவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ, என்னை உயர்த்த நீர் வல்லவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ನಾನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ನೀವು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದನ್ನು ಕೇಳಿದ್ದೀನಿ. என்னை ನೀர் உயர்த்த வல்லவர் ஆண்டவரே, ನೀವು ನಾನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. உமக்கு நன்றி ஆண்டவரே, ನನಗೆ ವಂದನೆಗಳು ದೇವರೇ, உமக்கு நன்றி ஆண்டவரே, ವಂದನೆಗಳು ದೇವರೇ. அப்படி சொல்லி பாருங்களேன். ಹಾಗೆ ಹೇಳಿ ನೋಡಿ, அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ಅದು ಯಾವ ರೀತಿಯ ಸ್ಥಿತಿ ಇದ್ರೂ ಸರಿಯೇ, அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் தேவச்சனமே. ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. எங்கமோ இல்ல, அவர் ಎಲ್ಲೋ ಇಲ್ಲ, அவர் உங்கள் பக்கத்துல இருக்கிறார், ಅವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, அவர் உங்க கூட இருக்கிறார், ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஒத்துக்கிறீங்களா? ಒಪ್ಪಿಕೊಂತೀರಾ? அவர் உங்களோடவே இருக்கிறார் தேவச்சனமே. ಅವ್ರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. நிறைய நேரங்களை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ತುಂಬಾ ಸಮಯ ನಾವೇನ್ மறந்துட்டு இருக்கிறோம். ನಾವು ಮರೆತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. நான் வாசம் பண்ணுகிற ஆலயமே யாரு? நீங்க தான் சொல்றாரு. ನಾನು ವಾಸ ಮಾಡುವಂತ ಆಲಯವೇ, நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸಸ್ಥಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದ ಮರೆந்துட்டு, ಅದನ್ನ ಮರ್ತೋಗಿ பல நேரங்களில் நாம் என்ன செய்றோம்? ಅನೇಕ ಸಮಯ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? உலகத்தை தேடி, ಈ ಲೋಕವನ್ನ ಹುಡುಕಿ, உலகத்தினுடைய மனிதர்களை தேடி ಈ ಲೋಕದ ಮನುಷ್ಯರನ್ನ ಹುಡುಕಿ நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் தேவச்சனமே. ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ದೇವಜನ. அது வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಅದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು அது வேண்டாம் என்று ஆண்டவர் ಅದು சொல்லுகிறார். ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரே நீங்கள் முன்பதாக வைக்கும்போது, ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಡುವಾಗ தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவர் தேவச்சனமே. ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರು. நீங்க அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ மோசேயுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்களன்னு சொன்னா, ಮೋಸೆ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ 40 வருட காலம் 40 ವರ್ಷಗಳು ராஜ வாழ்க்கை, ರಾಜನಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿ, ராஜ வாழ்க்கை, ರಾಜ ಜೀವಿತ. ஏன்னா அரண்மனையில தான் இருக்கிறாரு. ಯಾಕೆ ಇದ್ದಿದ್ದು ಅರಮನೆ. ஆனா அவருக்கு யாருன்ட்டு ಅವನು அதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. ಅರಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. ஆனா அவர் தெரிய வரும்போது அவருக்கு நேரிட்ட சூழ்நிலை என்னென்று சொன்னால், ಆದ್ರೆ ಗೊತ್ತಾಗುವಂತ ಸಮಯ ಬಂದಾಗ ಅವನಿಗೆ ಆದಂತ ಸ್ಥಿತಿ ಏನಂದ್ರೆ, அவனை கொன்று போடுங்க என்று ஒரு ಅವನ ಸಾಯಿಸಾಕ್ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಸಂದೇಶ ಬಂತು. பயந்து நடுங்கி ஓடுறாரு, ಭಯಪಟ್ಟು ನಡಿಗೆ ಓಡೋಗ್ತಿದ್ದಾನೆ, நடுங்கி ஓடுறாரு, ನಡಿಗೆ ಓಡುತ್ತಿದ್ದಾನೆ.
ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவரோடு கூட இடைப்படுகிறார் தேவச்சனமே. ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದು ನಡೆಸಿದ್ದಾರೆ, அவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. ದರ್ಶನ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா அவருக்குள்ளாக தன் ஜனங்கள் மீது இருந்த அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ಅವನ ಒಳಗಡೆ ಆ ಜನರಿಗೆ ಅವನ ಜನರ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ವೈರಾಗ್ಯವು ದೇವರು ನೋಡಿದ್ರು. அந்த வைராக்கியத்தை பார்த்த ஆண்டவர், ಆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೋಡಿದಂತ ದೇವರು அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ಅವರಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. எங்க? ಎಲ್ಲಿ? ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅದಾ ಇಲ್ಲಿ, ಅರಣ್ಯದಲ್ಲಿದ ಇಲ್ಲಿ, ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿದ ಇಲ್ಲಿ, அதுதான் நான் கேள்ತಿದ್ದೀನಿ. அந்த முட்கள் அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கிறது, ಮುಳ್ಳಿನ ಪದ ಹಾಗೆ ಉರಿತಾ ಇದೆ. ஆனா அது என்ன ಆಗல, ಅದರಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ, ಕರಗಿ போகவில்லை. ಅಲ್ಲಿ ಅದು ಹುರಿದು ಸುಟ್ಟೋಗ್ತಿಲ್ಲ, ಕರಗಿ போகவில்லை, ಬೂದಿ ಆಗಲಿಲ್ಲ, ಅದು ಕರಗಿ ಬೂದಿ ಆಗ್ತಿಲ್ಲ. இப்ப சாதாரணமா தீ பட்டாலே கொஞ்ச நேரத்துல அந்த பொருட்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, ಸಾಧಾರಣವಾಗಿ ಬೆಂಕಿ ಬಿತ್ತದಂತ ವಸ್ತುಗಳು ಏನಾಗುತ್ತೆ, ಎರಂದು ಸಾಂಬಲ ಆயிடுது, ಸುಟ್ಟು ಬೂದಿ ಆಗುತ್ತೆ. ஆனா இங்க பாத்தீங்களன்னு சொன்னா ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ರೆ எரிஞ்சிட்டே இருக்க வழியா ಸುಡುತ್ತಾನೆ ಇದೆ, அது என்ன ಆಗல, ಅದೇನಾಗ್ತಿಲ್ಲ, சாம்பல் ಆಗல, ಬೂದಿ ಆಗಿಲ್ಲ. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ಇವರು ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯ, என்ன இப்படி நடக்கிறது என்று. ಇದು ಹೇಗೆ ಹೀಗೆ ನಡೀತಿದೆ ಅದ ಪಾಕறதுக்கு கிட்ட போறாரு, ಅದು ನೋಡಕ್ಕೆ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. உடனே அங்கிருந்து ஒரு சத்தம், ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಶಬ್ದ, நீ கிட்ட வராத, ನೀನು ಹತ್ರ ಬರಬೇಡ, முதலாவது உன்னுடைய பாதரட்சைகளை, ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಪಾದರಕ್ಷೆಗಳನ್ನ ಬಿಚ್ಚು, கழற்றி போடு, ಬಿಚ್ಚಿ ಹಾಕು. நீ நிக்கக்கூடிய இந்த இடம் ನೀನು ನಿಲ್ಲುವಂತ ಸ್ಥಳವು ಪರಿಶುದ್ಧமானது, ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವು, ಪರಿಶುದ್ಧமான ಮನ இடம், ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವಾಗಿದೆ. உடனே அவர் கீழ்ப்படுகிறாரு, ಕುಡಿದ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡ್ರು. அவரோடு கூட ஆண்டவர் இடைப்படுறாரு, ಅವರೊಂದಿಗೆ ದೇವರು பேசுறாரு, ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. இந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டு இருக்கிறேன், ಗುಲಾಮರಾಗಿರುವಂತ ಜನರ ಸ್ವರವನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ, அவர்களை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்புறேன், ಅವ್ರನ್ನ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿನ್ನ ಕಳಿಸ್ತಿದ್ದೀನಿ. கொஞ்சம் யோசிங்களேன், ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அவர் யோசித்து இருக்கலாம், ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು, ஐயோ ராஜா வாழ்க்கை விட்டு எனக்கு ಅಯ್ಯೋ நிலைமையா, ಈ ರಾಜನ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿನ நினைச்சிருக்கலாம். ಅವ್ರು ನೆನೆಸಿರಬಹುದು. ஆனா ஆண்டவர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியமா இருந்தது. ಅದು ದೇವರು ಅವನ ಕುರಿತವಾಗಿ ಮಾಡಬೇಕಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಿತ್ತು. அதன் நிமித்தமாக தான் அந்த ராஜ வாழ்க்கையில இருந்து அவர் என்ன செய்றாரு, ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ ಆ ರಾಜನ ಜೀವಿತದಿಂದ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, வேர்பிரிக்கிறாரு, ಅವನ ಬೇರೆ ಮಾಡಿದ್ರು, வேர்பிரிக்கிறாரு, ಬೇರೆ ಮಾಡಿದ್ರು. அதன் நிமித்தமாக தான் ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಲೇ அந்த ஜனங்களை ಆ ಜನರನ್ನ 40 வருட காலமாக 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ வனாந்தரத்துல அவரால நடத்த முடிஞ்சது. தேவச்சனமே, ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. பசிக்கிறவனுக்கு தான் பசியுடைய அருமை தெரியும், அப்படிதானே? ಹೊಟ್ಟೆ ಹಸುವವನಿಗೆ ಹಸುವೆ ಬೆಲೆ ಅಂತ, சாப்பாடுடைய அருமை தெரியும், ಊಟದ ಬೆಲೆ ಅಂತ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. பசிக்கலன்னா என்ன, ಹಸು ಅಂದ್ರೆ ಏನು, அப்படி தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா, வேற வேலையே இல்லைன்ட்டு போயிட்டாரு. ಹಂಗೆತ್ತು ಬಿಸಾಕಿ ಇದೆಲ್ಲ ಒಂದು ಊಟ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ. ஆனா பசி எடுக்கும்போது, ಆದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಹಸುವಾಗುವಾಗ, அம்மா ஏதாச்சிருந்து கொஞ்சம் கொடுங்கம்மா, ಅವ್ರು ಏನಾದ್ರು ಸ್ವಲ್ಪ ಕುಡಿಮಾ. அம்மாமாருக்கு இது நிறைய பேருக்கு தெரியும், ತಾಯಂದಿರಿಗೆ ತುಂಬ ಜನ ಗೊತ್ತು. அதே போலதான், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த மோசேவுடைய வாழ்க்கையில, ಮೋಸೆ ಜೀವನದಲ್ಲಿ ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர், ರಾಜನಾಗಿದ್ದಂಥವನು, அவருக்கு எந்த குறையும் இல்லங்க, ಅವನಿಗೆ ಯಾವ ಕೊರತೆ. ஆனா வனாந்தரத்துல எல்லாமே, ಅದೇ ಮರುಭೂಮಿ ಎಲ್ಲಾನು என்ன இருக்கு வனாந்தரத்துல, ಏನಿದೆ, எதுவுமே இல்ல, ಏನು ಇಲ್ಲ. ஆண்டவரை விட்டா வேற கதி, ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಗತಿ ಇಲ್ಲ. அத ஆண்டவர் பார்த்து இந்த ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு மோசேயை தெரிந்து கொள்கிறார். ದೇವರು ನೋಡಿ ಈ ಜನ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಮೋಸೆನ ದೇವರು ಬೇರೆ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ஒருவேளை உங்களுடைய சொந்தங்களிலே இனி அநேகர்கள் தேவனை அறியாமல் இருக்கலாம், ನಿನ್ನ ಸ್ವಂತದಲ್ಲಿ ಅನೇಕರು ನಿನ್ನ ಅವಶ್ಯಕತೆ ತಿಳಿದಿರಬಹುದು. அவர்களை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கிறார். தேவச்சனமே, ಅವನ್ನ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿರಬಹುದು. அவர்களை விடுவித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு அழைத்து வரும்படிக்கு தேவன் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கிறார். அவங்கள ಬಿಡಿಸಿ ದೇವರ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿರಬಹುದು. அதுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுங்க. ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. நீங்க பலப்படுங்க, ನೀವು ಬಲಗೊಳ್ಳಿ. நீங்க முதலாவது பலப்படுங்க, ನೀವು ಮೊದಲನೇದಾಗಿ ಬಲಗೊಳ್ಳಿ. அதுக்கு அடுத்தது அவங்களை பலப்படுத்துங்க. ಅದರ ನಂತರ ನೀವು ಅವರನ್ನ ಬಲಪಡಿಸಿ. அப்படி என்று சொன்னால் முதலாவது முற்றிலுமாக நீங்க என்ன செய்யுங்க, ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು விடுவிக்கப்படுங்க. ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡಿಸಿ உங்களுடைய காரியங்களிலிருந்து முற்றிலுமாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತೆ ನೀವು ಜೀವನ ಮಾಡಿ ತೋರಿಸಿ. அப்படி காட்டினாலே போதும், தானாகவே அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த தேவன் நல்ல தேவன் என்று அவர்களை தானாக தேவ சமூகத்துக்கு
அவர் ஆண்டவர் அழித்து வருவதற்கு வல்லவராயிருக்கிறார் ದೇವಚನமே. ಹಾಗೆ ಜೀವಿಸುವಾಗ ಅದನ್ನು ನೋಡಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಮುಂದೆ ಬರುವಂತರು ಅವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய காரியங்களிலே நாம் சரியில்லாத போது, ನಮ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ எப்படி நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಅವರಿಗೆ ಸತ್ಯ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತೆ? எப்படி ஆண்டவரை நாம் அறிவிக்க முடியும்? ಹೇಗೆ ನಾವು ದೇವರನ್ನ ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಕ್ಕಾಗತ್ತೆ? முடியுமா? ಆಗತ್ತಾ? முடியாது. ಆಗೋದಿಲ್ಲ. சோ அதனால தேவ சமூகத்துல அமருங்க. முதலாவது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಫಸ್ಟ್ ನೋಡಿ. உங்களுடைய காரியங்களை அவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, ನಿಮಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದ್ರು ಸರಿ, அல்லது என்ன கண்ணீர் இருந்தாலும் சரி, ನಿಮಗೆ ಏನು ಕಣ್ಣೀರಿದ್ರು ಸರಿ, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, ಏನು ಕಷ್ಟವಿದ್ರು ಸರಿಯೇ, என்ன வியாதி இருந்தாலும் சரி, ಯಾವ ರೋಗ ಇದ್ರು ಸರಿನೇ அவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ಅವ್ರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳಿ. அவர் பரம வைத்தியர், ಅವರ ಪರಮ ವೈದ್ಯರು, அவர் எல்லாவற்றையும் மாட்டா அவர் வல்லவர், ಅವರೆಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತರು. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவச்சனமே, ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಂತ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. சாராளுக்கு அதான் சொல்றாங்க. சாராளுக்கு அதான் சொல்றாங்க. ಸಾರಾಳಿಗೆ ಅದೇ ಹೇಳಿದ್ರು, என்னால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಂತ ಕಾರ್ಯವು ಯಾವ್ದಾದ್ರು ಇದೆಯೋ. அவங்க சொல்றாங்க, ನಂಗೆ எனக்கு நீ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ பிள்ளை பிறக்குமா? ನನಗೆ ಮಗು ಹುಟ್ಟತ್ತಾ? கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ಈ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕುವಾಗ கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗದಂತ ஒருவேளை நீங்க அப்படி கேள்வி கேட்கலாம். ನೀವು ಈ ರೀತಿಯ ಮಾತು ಕೇಳಬಹುದು. எல்லாமே முடிஞ்சு போச்சு, ಎಲ್ಲಾமே ಆಗೋಯ್ತು, இனிது நடக்குமா? ಇನ್ಮೇಲೆ ನಡೆಯತ್ತಾ? நடிப்பிக்க அவர் வல்லவர், ನಡೆಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರು. நம்மால நிச்சயமாக முடியாது தேவச்சனமே. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ஆனா ஆண்டவரால முடியும். ಆ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಸಾಧ್ಯ. அவர் மீது நம்பிக்கை வைங்க, ಅವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಿ, விசுவாசிங்க அவரை. ವಿಶ್ವಾಸವಿಡಿ. விசுவாசித்தால் நீ ನಂಬಿದ್ರೆ தேவனுடைய மகிமை காண்பாய் என்றத வசனம் சொல்லப்படுகிறது. தேவச்சனமே, ದೇವಜನರೇ, நம்ம யாவர் எழுந்து நிப்போமா? ಎಲ್ಲರೂ ನಿಂತ್ಕೊಳ್ಳಲ್ವೇ? தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இன்று எந்த மனநிலையில் நீங்க வந்திருக்கீங்க? ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀಯೋ? நான் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று வந்திருக்கீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? என்னை காப்பதற்கு யார் இல்லை என்று நினைச்சு வந்திருக்கீங்களா? ನನ್ನನ್ನು ಕಾಯೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ಬಂದಿದ್ದೀರಾ? எனக்கு யாருமே இல்லை என்று நினைச்சிட்டு இருக்கீங்களா? ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸಿದ್ದೀರಾ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಅನಾಥರಾಗಿ ಬಿಡಲು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. என்னுடைய பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், ನನ್ನ ಹೆತ್ತವರು ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು. என்னுடைய உடன் பிறப்புகள் என்னை கைவிட்டு ನನ್ನ ಜೊತೆ விட்டார்கள். ಹುಟ್ಟಿದವರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು.